முதல் பாடம் தூக்கத்திலிருந்து விழித்தவுடன். நமக்கு தூக்கத்தில் விழித்தவுடன் உள்ள ஒழுக்கங்கள் நிறைய தெரியும், ஆனால் அதெல்லாம் ஞாபகப்படுத்தி போகிறோம். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழித்த உடனே உட்காருவாங்க. தன்னுடைய கைகளால் தன்னுடைய முகத்தை தடவி தூக்க கலக்கத்தை துடைப்பாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம். பலர் என்ன செய்கிறாங்க, அப்படியே உருண்டுக்கிட்டு புரண்டுக்கிட்டு அப்படியே குப்புறப்படுத்துக்கிட்டு அப்புறம் எழுந்து உட்கார்ந்தா அப்படியே உட்காந்துக்கிட்டு இப்படி. ஏன்னு கேட்டால் தூக்க கலக்கத்தை நீக்கிறதே இல்லை, முகத்தை துடைக்கிறதே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை இப்படி கசக்குவாங்க, முகத்தை துடைப்பாங்க அப்படின்லாம் ஹதீஸில் வருது. அடுத்து எழுந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே செய்யறது என்னன்னு கேட்டால் பல் துலக்குவாங்க. உடனே பல் துலக்கு. நிறைய பேர் பாருங்க, இன்னைக்கு கூட பெட் காஃபி குடிக்கிறது, அதாவது உட்கார்ந்த இடத்துல உட்காந்துட்டு காஃபி கொடுங்கன்னு சொல்லி பெட் காஃபி குடிக்கிறது பழக்கம் வச்சிருக்கிறாங்க. பல்லு விளக்காமலேயே ஏதாவது சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய நபி எப்போவுமே தூக்கத்திலிருந்து விழித்தவுடன் அவங்க அடுத்து செய்யக்கூடிய வர பல் விளக்கிறதா தான் இருக்கும். அடுத்த ஹதீஸ் பாருங்க, நீங்கள் தூக்கத்தை விட்டு விழுத்த தண்ணீரின் மூலம் மூக்கை 3 முறை நன்கு சிந்தி சுத்தம் செய்யுங்கள். அடுத்து நம்ம பல் துலக்கிறது மட்டும் இல்லை, சிந்தி மூக்கு சுத்தம் செய்கிறோம் அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நல்ல சுத்தம் செய்யுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா நிச்சயமாக ஷைத்தான் மூக்கு தண்டின் இந்த இருக்குதுல்ல, இந்த பகுதி, இந்த நடுப்பகுதி, இங்கே இரவு தங்கி இருக்கிறான். ஷைத்தான் ஒரு ஜின்னு, ஆனால் அவன் தங்கி இருக்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த மறைவான விஷயத்தை, அன்சீன் விஷயத்தை அல்லாஹ் அறிந்தார். அல்லாஹ் நம்முடைய நபிக்கு சொன்னதுனால நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வஹி அடிப்படையில் இது சொல்கிறாங்க. ஆகவே தான் நல்லா சிந்தி தண்ணீர் செலுத்தி நல்லா சிந்தி சுத்தம் செய்யணும். அப்போ ஏன்னு கேட்டால் ஷைத்தான் இந்த நடுப்பகுதியில் மூக்கு தண்டில் இங்கே தங்கி இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய நபி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒருத்தர் எழுந்த உடனே பாத்திரத்துக்குள்ள கையை நேரடியாக உடனே விட்டுறக்கூடாது. ஏதோ கழுவுறது கொள்றதுக்காக கூட 3 முறை தண்ணீர் விட்டு கையை கழுவணும் முதல்ல, சரியா? ஏன் நம்மையும் தெரியாமல் நம்முடைய உடம்புல இந்த கை எங்கெங்கே போச்சு தெரியாது. நம்ம சொரிஞ்சிருப்போம், ஏதாவது உடம்புல அல்லது நம்முடைய ப்ரைவேட் பார்ட்ஸில் கை வச்சுருப்போம். இந்த மாதிரி சில நேரத்தில் அசுத்தங்கள் நம்முடைய உடம்புல இருந்து அந்த பகுதிகளில் கைப்பற்றிருக்கலாம். அதனால் அந்த கையை எடுத்துருக்க. அப்படி சிலர் என்ன செய்கிறாங்க, எழுந்துவாங்க. இப்போ சில பசங்க நேராக சமையல் அறைக்கு போவாங்க, அல்லது நேராக ஃப்ரிட்ஜுக்கு போவாங்க, அங்கேருந்து ஏதாவது எடுக்கிறது சாப்பிட்றது, இப்படி எதை வேணாலும் எடுத்து சாப்பிட்றது. இப்படி பல்லு விளக்காம என்ன இப்ராஹிம் இப்படி இருக்கிறது, அப்படி எழுந்து நில்லுங்களேன். அப்போது இந்த மாதிரி சில காரியங்களை செய்யறவங்க. அப்போ கையை கழுவாமல் செய்கிறது ஒரு சுகாதாரம் இல்லாத விஷயம். அல்லாஹ்வுடைய அதனால தான் சொல்கிறாங்க, உங்கள் கை எந்த இடத்துல இருந்தது என்பதை நீங்கள் அறிய மாட்டீங்க. தூக்கத்தில் நமக்கு என்னன்னு தெரியாது இல்லையா? அதனால் கையை கழுவுங்க அப்படிங்கிறாங்க. இதிலிருந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும், நாம் என்னன்னு நமக்கே தெரியாமல் சில நேரத்தில் சின்ன பிள்ளைங்க என்ன ஆகும், பெட் யூரின், அதாவது இதாகிடுவாங்க, யூரின் போயிடுவாங்க தெரியாமல். ஈரம் தெரிஞ்சவொடனே உடனே எழுந்துடணும். எழுந்துட்டு உடனே சீக்கிரம் சுத்தம் செய்யணும், போகணும். இடுப்பு வரைக்கும் பட்டிருக்கு அப்படின்னா உடனே இடுப்பு வரைக்கும் கழுவணும். அந்த போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இடுப்பு வரை கழுவிட்டு அதையும் பக்கெட்டில் நல்லா முக்கி நல்லா அலசி எடுத்துட்டு நல்லா புளிச்சிட்டு காய போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம சுத்தம் செய்யணும். இந்த ஹதீஸில் இருந்து இதையும் தெரிஞ்சுக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைக்கே உங்கள் கை எங்கே இருந்துன்னு தெரியாது, அதனால கையை 3 முறை கழுவுங்கன்னு சொல்கிறாங்கன்னா, இதிலிருந்து நம்ம இன்னொரு சட்டம் எடுத்துக்கணும். என்னன்னா, அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிற நோக்கம் தெரிஞ்சிருச்சுல. அப்போ சில நேரத்தில் நம்மை அறியாமல் இந்த மாதிரி பெட்டில் யூரின் போயிட்டோம் அப்படின்னா உடனே அதை சுத்தம் செய்யறதுக்கு தயாராகணும். அதை மறைக்கக்கூடாது. அது தெரியாமல் அப்படியே சில நேரத்தில் என்ன செய்கிறாங்க, சில பசங்க சில பிள்ளைங்க அப்படியே அந்த மூத்திர பெட்டை அப்படியே சுருட்டி அல்லது எங்கேயோ அப்படி தெரியாத கொண்டு போய் வச்சுடுறது. அப்புறம் அது காயட்டும்னு சொல்லி படுத்து கிடக்குறது. எப்படி அதுலேயே காயட்டும் 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 சொல்லிட்டு அந்த ஈரத்திலே படுத்துக்கிறது. அது என்ன, அது ஒரு அசுத்தம், நஜீஸ். அதுலேயே படுத்து கிடக்கிறது. அதை மறைக்கிறதுக்கு இதை விட இன்னொரு காரியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. அதாவது ஹாஸ்டலு அல்லது சில இடங்களில் இருக்கக்கூடிய இடத்துல, பலர் இருக்கிற இடத்துல, அல்லது வீட்டிலே கூட ஏற்கனவே வீட்டில் ஒரு 2 பேர் யூரின் இந்த மாதிரி கேஸ் இருக்கிறாங்க. ஒருத்தர் யூரின் போயிருப்பார், அன்னைக்கு இன்னொருத்தர் போகாமல் தான் இருப்பார். இந்த யூரின் துணியை இந்த பெட்டு, அது பெட்ஷீட்டோ இல்லை பில்லோ எதை நினைஞ்சிருக்குன்னா அதை தூக்கி அவர் இடத்துல போட்டுருங்க.
இதெல்லாம் வந்து ஏமாற்றத்தனம் மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு அவங்கள வந்து தொந்தரவு பண்ணுறது, மற்றவங்க மேலே வந்து சாக்கு அல்லது பழி போடுறது, இந்த மாதிரியான ஷைத்தான் வேலை பண்ணக்கூடாது. அல்லாஹ்வுக்கு பயப்படணும். முதல்ல அசுத்தத்தை நீக்கணும். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு எழுந்தோடனே முதல்ல பல்ல விளக்குவாங்கன்றது. பல்ல விளக்குறாங்கன்னா எழுந்தோடனே முதல்ல அதை செய்வாங்கும் போது, அப்போ வாய் அசுத்தமாக இருந்தாலும் க்ளீன் பண்ணணும். சரியா? நம்முடைய கையில் ஏதோ நமக்கே தெரியாமல் இரவில் வந்து நம்ம கை அசுத்தமாக இருக்கலாம், ஆனால் அதையும் 3 முறை ரசூல் ஸல்லல்லாஹு முதல்ல கையை கழுவு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உடம்புல, நான் இதை எக்ஸ்ட்ரா ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், சில பிள்ளைங்க இந்த மாதிரி யூரின் போகிற பழக்கம் இருக்கும். அவங்க இதை முதல்ல தடுக்க முயற்சி எடுக்கணும், நியத் செய்யணும், அல்லாஹ்வோட துவா செய்யணும். இது எப்படி இதுலேருந்து தப்பிக்கிறது அப்படின்னா, முதல்ல அல்லாஹ்வோட அதிகமாக துவா செய்யணும். 2வது படுக்க போகிற முன்னாடி கடைசியாக ஒரு தடவை யூரின் போயிட்டு பண்ணணும். 3வது அதையும் தாண்டி யூரின் இந்த மாதிரி வர்ற ஃபீல் அதிகமாக ஏற்படுது அப்படின்னா, நடுவில் ஒரு தடவை வீட்டில் தூக்கத்தில் கூட எழுப்பி என்னை அனுப்பிடுங்கன்னு சொல்லி வச்சு நாம் எழணும், மனசில் எழணும். அந்த எண்ணம் நம்ம அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை மனசில் அதிகமாக வளர்க்கணும். ஓகே, அந்த மாதிரி இதையெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கத்திலேருந்து விழித்த உடனே என்ன செய்வாங்க, ஆல் இம்ரானுடைய சூரா கடைசி அதில் 10 வசனங்கள், ஆல் இம்ரான் 3வது சூரா, அதில் 190லிருந்து 200வது வசனம் வரைக்கும் கடைசி வசனங்களை அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க அப்படின்னும் புகாரியில் ஹதீஸ் வந்திருக்குது. ஆக இந்த விஷயங்களை எல்லாம் தூக்கத்திலிருந்து விழித்தவுடன் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதோடு சேர்த்து ஒரு பக்கம் நம்ம சுறுசுறுப்பாகிறது, நம்முடைய முகத்தை துடைக்கிறது எல்லாம், அதோட துஆ வரும். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். அல்லாஹ்வுக்குத்தான் எல்லா புகழும், அவனை நம்மை இறக்க வைத்து, அதாவது மரணிக்க வைத்து, அவன் தான் உயிர் கொடுத்தான், எழுப்பப்படுவதும் அவனிடம்தான். நாளைக்கு நாம இன்னொரு நாள் மறுமை நாளில் எல்லாரும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் அப்படிங்கிறதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை ஓத சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் தூக்கத்திலிருந்து உள்ள ஒழுக்கங்கள்.